விளையாட்டு பாடம் எழுதுவாளோ 9 வயதிலே தர்க்கமாக பார்வதியா ஓலையதை எழுதுவாரா 10 வயதுக்குள்ளே பலகலை படித்துவாரா ஆயகலை 64 நயமுடன் படிக்க வேண்டும் என்று தர்க்கல் மகளாகி தாட்சாயினி பார்வதா தேவி அரிகரி கொன்ற வேந்தார் அறிந்து கொண்டாளா அவள் அறிந்து கொண்டாளா அன்னையும் விதை என்று வேடி படித்து கொண்டாளா அன்னையும் விதை என்று வேடி படித்து கொண்டாளா அன்னையும் விதை என்று வேடி படித்து 4 வேதம் 6 சாய்ந்திரம் படித்து கொண்டாளா 64 கலைக்காணிகள் தெரிந்து கொண்டாளா 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாளோ படியாத பாடமில்ல மதன தர்க்கராஜன் திருமகள் தாட்சாயினி பார்வதியா எப்பாரா பிராணமில்ல ஆணையற்றும் அழகு உயர்ந்த மல்லிடம் மயக்கு வித்த வாழு வித்த போரு வித்த முன்கரணும் அவ முக்கியமா படித்து வரும் பார்வதிக்கு 16 வயதுக்குள்ளே தாட்சாயினி பார்வதா தேவி ஆயகலை 64 கற்று வருகிறார் ஆணையேற்றம் குதிரையேற்றம் அழகு உயர்ந்த தொழில்களோடு மல்லிடம்பு சிலம்பு தொழில் இதெல்லாம் ஒரு பொட்ட பிள்ளை ஏன் படிக்கணும்னா நம்ம வீட்டு பிள்ளைகளையே கடவுடனே வாங்கி சொத்தை வித்து ஓப்ப வித்து வீட்டை வித்து ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்க வைக்கும் அப்படியா ஆனா தாட்சாயினி பார்வதா தேவி அவனிகட 56 அரசனுக்கும் அதிபதியாகப்பட்ட தர்க்கராஜனுக்கு திருமகள் அல்லவா இந்த இளவரசி எல்லாம் ஏன் ஆணையேற்றம் குதிரையேற்றம் சிலம்பு தொழில் படிக்கணும் அந்த காலம் அரண்மனையில ஒரு இளவரசியை பெண்ணு கேட்க ஒரு இளவரசன் வருவார் அப்ப இளவரசன் பெண்ணு கேட்க வந்தார்னா தத்துவம் வைப்பாங்களாம் இந்த பெண்ணை மனம் முடிக்க தத்துவம் அந்த மாப்பிள்ளை இளவரசனுக்கு இருக்கா ஆமா பார்வதியோடு பெண்ணு கேட்கும் மாப்பிள்ளை எதிர்த்து போரிடணும் வாள் வீச்சுல மாப்பிள்ளை ஜெபிச்சார்னா இளவரசி அவருக்கு அவர் தோத்துட்டு பேர் போயிட்டாருன்னா அவரை பிடிச்சு அந்த இளவரசிக்கு
சிறையில அடைச்சிருவாங்க. சிறையிலே அடைச்சிருவாங்களா? ஆமா, சிறையிலே அடைத்து அந்த அரண்மனைக்கு அவனை அடிமையாக்கிடுவாங்க. அடிமை தொழில் செய்ய சொல்லுவாங்க. அதனாலதான் பார்வதா தேவியா ஆயகலை 64 கற்று வருகிறார். படித்து வருகிறாள் அல்லவா? அப்படியே படிக்கும் பொழுது தற்கல் மகா பார்வதி 16 வயது பக்குவதி பெண்ணும் பூத்திருந்து நிறைந்திருந்தாள். புஷ்பவதி அள்ளி மலர் அரங்கிலியா பிச்சி மலர் புத்தரை பெண்கொடிய புத்திரு வான்கரும்பு என்னை வனக்கிளியா எங்கரும்பு புத்தரை சேயிலையா முல்லை மலர் அங்கே அங்கே ரோஜாப்பு புத்ததை போ ராஜாத்தி பூத்திருந்தா நிறைந்திருந்தா புஷ்பவதி பெண்ணானா ஆளாகி இருக்கும் மதனதற்க மகளான பார்வதிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுவாரா சாத்திரத்தை கழிப்பாரா 16 சடங்க முடிக்கார சடங்க அவளுக்கு சாத்திரத்தை கழிப்பாரோ. இருக்கும் போது மதனதற்கு ராஜமகா தாத்தாயினி பார்வதியும் அவர் பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகா முகத்தினூட திருவழகம் முகத்தினூட அவச்சக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி வார தலையழகி அவ குங்குமுக பார்வதி அழகை போலே பாருலகில் யாரும் இல்ல தர்க்கமாக அழகை போலே தர்க்கமாக நம்ம தரணையில அழகிலே நிறைந்தவா அம்சத்திலே உயர்ந்தவா பார்வதினா சும்மாவா? அந்த ஆதிசக்தியே வந்து குழந்தையா பிறந்திருக்காள். அழகு பொலிவோடு தாட்சாயினியானவள் இருக்கும் பொழுது பார்த்தா தர்க்க முடிராஜ நம்ம மகா எம்புட்டு அழகா இருக்கிறா. ஆடவர்கள் கண்டாரை ஆனா மகள் அழிந்துடுவாள் என்று எண்ணி 7 கட்டி 7 கீழறையில மகளை பாதுகாப்பாகவே வைத்தார். அப்படி இருக்கும் போது தர்க்கராஜனிடத்திலே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் பெண் கேட்க ஆரம்பித்தார். வயசுக்கு வந்து சடங்குக்கு வந்தாங்க பாருங்க. பார்வதி அழகை கண்ட 56 அரசர்களும் ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி ஒவ்வொரு மாப்பிள்ளை கேட்டு வராங்க. ஒவ்வொரு மன்னனா வந்து பெண் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருப்பா. 1 கிலோ நகையும் 2 லட்சம் ரூபாயும் காத்துக்கிட்டு இருக்கும். என்ன வருஷம் 12 மாப்பிள்ளை வரவே மாட்டாரு.
சில பிள்ளைகளுக்கு பாருங்க ஆளு கருப்பா இருப்பா, கைக்கு மேய்க்கு பணம் இருக்காது, சடங்கோட கல்யாணம் வந்துடும். அது என்ன சடங்கோட கல்யாணம்? அவ யோகம் அப்படி, பூத்த நட்சத்திரம் அப்படி. பத்தியால முத நாள் சடங்கு வருவாங்க, மறுநாள் பெண்ணை கேட்டுருவாங்க. இவரெல்லாம் அப்படிதான் கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சடங்கோட கல்யாணம்னா அப்படியா? அவ பேத்தியால சடங்கு அன்னைக்கு தாத்தா தாலி கட்டினாரா? உங்க சடங்கு அன்னைக்கு அதான் விவரமா சொல்றேன். பேத்தியாளுக்கு காலையில சடங்கு, சாயந்தரம் தாலி கட்டு. ஆமா இருக்கட்டும். அப்படியா? ரெண்டு ஒண்ணா? அதே போன்று தர்க்கன் மகளாகிய பார்வதியானவளை 56 அரச மன்னர்களுமே பெண் கேட்டார்கள். சரி. தர்க்கராஜனுக்கு மனக்கவலை. என்ன மனக்கவலை? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மன்னர் வந்து பெண் கேட்கிறாங்க. பெண் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு இல்லன்னா இது முகச்சடங்கு, சண்டை ஏற்படும் ஒருவருக்கு ஒருவர். இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள அப்படித்தான் நடக்கு. பெரியப்பம்மாவே பொண்ணு கேட்டிருப்பான், அவருக்கு இல்லன்றுவாங்க. சித்தப்பம்மானுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. சித்தப்பம்மாவே கொஞ்சம் ஆள் நல்லா வளர்ந்த பையன், ஆமா கொஞ்சம் படிச்சிருக்க, நல்லா படிச்சிருக்க, ஆமா அரசாங்க யுத்தியம் வேற பாக்குறேன். அப்ப அவருக்கு பொறுத்த இருக்கும் பொண்ணை கட்டிடுவாரு. இந்த பெரியப்பம்மாவே சும்மா இருக்க மாட்டான். ஏப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு குடும்ப பகை வந்துரும். இவளை வாழ விடக்கூடாதுங்க. உலகத்துல இருக்க சோசியரை பூரா பேத்தி ஆடுவா. எதுக்கு ஜெய்வன வச்சிருக்கானே? எனக்கு மாட்டோம்டா அந்த பேருக்கு வாக்கப்பட்டிருக்கா. இவளை வாழ விடவா? இவளை சும்மா விடக்கூடாது. ஓடி 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 செய்வன வைப்பா. அப்படியானே? செய்வாமலா? அதே போன்று மதனவர்க்க ராஜ மன்னன் மனக்கவலை கொண்டு சுயவர மண்டபத்திலே அமர்ந்திருந்தான். சுயவர மண்டபம்னா ராஜாக்கள் வீட்டுல சுயவர மண்டபம்னா 4 பக்கமும் கல்துணு நட்டி மணமேடை அமைத்திருப்பார்கள். உண்டாக்கி இருப்பாங்க. என்னைக்குனாலும் கல்யாணம் வரத்தானே செய்யும். ஆமா, அதுக்கு பேரு ஆலோசனை மண்டபம். அதுல இருந்து யோசனை பண்ணணும். மந்திரியும் மன்னனை கண்டார். தர்க்கராஜன் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாரு, இப்படி மன வருத்தம் கொண்டு இருக்காரு. இன்னைக்கு ஏன் படு கவலையோடு இருக்கிறார், முக அசதியோட இருக்காரு. மன்னா உங்க முகம் வாட்டமா தெரியுதே, இருக்கக்கூடிய காரணம் என்ன குறையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க மன்னா, நான் தீர்த்து வைக்கிறேன். ஓ மந்திரி, எனக்கு இருப்பதோ ஒரே மகா, என் மகள் தாட்சாயினி பார்வதி. இவளை 56 அரசரும் வந்து பெண் கேட்கிறாங்க. பெண் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு இல்லன்னு சொல்ல முடியும்? யாருக்கு கொடுத்து யாருக்கு கொடுக்காம இருக்க முடியும்? எனக்கு இருப்பதோ ஒரு பெண்ணு, இவளை நான் யாருக்குன்னு கட்டி கொடுக்க முடியும் மந்திரி. மன்னா இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அன்று ஒரு நாளையில சீதையை மணமுடிக்க வேண்டும் என்று ஸ்ரீராமச்சந்திர பூமான் சிவதனசை வில் வளைத்து நாணல் ஏற்றி சீதையை மணமுடிக்கவில்லையா? கொண்டு போகவில்லையா? அதே போன்று கல்யாண தேதிகளை குறித்து 56 அரசருக்கு அறிக்கையை கொடுங்கோ. அறிக்கையை எழுதுங்கோ, அறிக்கையை எழுதுங்கோ. என் மகளாகிய பார்வதியை மணமுடிக்க விரும்பக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் தர்க்கன் கோட்டைக்கு தாராளமாக வரலாம். ஆனா என் மகளாகிய பார்வதி மலர் மாலையை சுழட்டி எரிவா. அவ எரியும் மாலை யார் கழுத்தில் விழுந்ததோ அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை. அப்படின்னு நீங்க அறிக்கையை கொடுங்க. மாலை யார் கழுத்துல விழுதோ அவங்களே உங்களுக்கு மருமகனா வரட்டும். உங்க மகளுக்கு மணவாளனா வரட்டும். ஓ மந்திரி, இது நல்ல யோசனை. மந்திரி, வரக்கூடிய மாப்பிள்ளை அரசனா இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, தர்க்கன் கோட்டைக்கு தாராளமா வரலாம். வர முடியுமா? பார்வதிய பொண்ணு கேட்க இருந்தாலும் அவனுக்கு இப்படி மாப்பிள்ளை வந்தா கொடுக்கலாம். இந்த மடியில இருக்க மாப்பிள்ளையா? ஆமா, அவருக்கு என்ன ராஜா மாதிரி இருக்காரு. ஆமா, அவனிகட 56 அரசருக்கும் அறிக்கையை கொடுத்தார்கள். கல்யாண தேதிகளை குறித்து நாளான நாள் நல்ல வைகாசி மாதம் வளர்வர வெள்ளியில கல்யாண தேதியை கொடுத்து அறிக்கையை கொடுத்தார்கள். அவனிகட 56 அரசருக்கு அறிக்கையை கொடுத்து பார்வதி கல்யாணம்னா லேசான கல்யாணமா? நம்ம வீட்டு கல்யாணம் என்ன பாடுபடுது? ஆமா, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஆனை கொட்டகை குதிரை கொட்டகைன்னு போடுதமே, பூப்பந்தல்னு போட்டு கொண்டிருக்கமே. ஆனா தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி கல்யாணம் என்று பாக்கு நல்ல மரவகந்து பந்தல் எல்லாம் அலங்கரித்தார், பந்தல் எல்லாம் அலங்கரித்தார்.
எல்லாம் அலங்கரித்தார் வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார் அங்கே வாசல் எல்லாம் அங்கே பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாள மாங்குளைய மணவடையா மாங்குளையா தோரண மதன தருக்க மாங்குளையை கொண்டு வந்து மணவட பந்தலை அலங்காரம் செய்தார்கள். பந்தலை அலங்கரித்தார். உங்க வீட்டு பந்தலை எங்க வீட்டு பந்தலா? 56 தேசத்து அரசனுக்கும் அரசனும் விளங்கி வருகிறானே. எங்க பார்த்தாலும் தங்கத்தால குத்து விளக்கு, அத்தனை குத்து விளக்கு தங்கத்தால வைத்தான். பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து மணவட பந்தல்களை அலங்கரித்தார்கள். பந்தல் போட்டு பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். என்னை பந்தல் அலங்காரம் கண்ணை பார்க்கவே சிங்காரம். சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செங்குமணி மலர் மாலை இணங்கிட. சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செங்குமணி மலர் மாலை இணங்கிட. வாழை காமுகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். அங்கே முல்லையா சோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. முல்லையா சோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. பலவித மலர்கள் பவுசோடு கொண்டு கொட்டகையை அலங்காரம் செய்தார். அங்க தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி சேதுர வஸ்திர குழப்பு. தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி சேதுர வஸ்திர குழப்பு. எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மங்கள செம்போடு. ஆமையா கொட்டகையை அலங்கரித்து தர்க்கராஜ வாசலிலே குலவாளை கொட்டகையை அலங்கரித்தார்கள். கொலவாளை நிறுத்தினார்கள். வாழையை ஏன் நட்டுதாங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே கொலையை வெட்டி பழுக்க வைக்கணும். அவியல் போட்டு சாப்பிடையா? பழமுறுக்கு கொடுக்க வேண்டாம். ஓஹோ, அதுக்கு தான் நட்டுதாங்களோ? நல்லா கேக்கிற. என்னென்ன வாழை மரத்தை ஏன் நட்டுதாங்கன்னா குலவாழைய நிறுத்தினா அந்த குடும்பம் வாழையடி வாழையா வளர்ந்தோங்கி இருக்கணும்னு தான் நட்டுதாங்க. அந்த குடும்பமே வாழைய வாழை மாதிரி தழைச்சு நிக்கணுமா? என்ன சும்மாவா? அவனிகட 56 அரச மன்னர்கள் எல்லாம் தர்க்கன் மகா பார்வதி கல்யாணத்தை பார்க்க புறப்படுகிறார்கள். சரி, தர்க்கராஜன் கோட்டையில
அண்ணாச்சியோ மடப்பள்ளியில ஏக போகமா பொங்கி குமிச்சு போட்டிருக்கு 1000 கோட்டை அரிசி சமையல் 1000 கோட்டை அரிசி சமையல் பார்வதி கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி பொங்கதுக்கு 1000 தவச பிள்ளைதான் அந்த காலத்துல 1 கோட்டை அரிசிக்கு 1 தவச பிள்ளை ஆமா ஒரு கோட்டை அரிசியை பொங்க ஒரே தவச பிள்ளை அந்த காலத்துல 9 தவச பிள்ளை வேணும் இவன் 10 பக்கம் அரிசியை பொங்க 3 ஆளு வேணும் அதுக்கும் எடுபிடிக்கு 2 ஆளு வேணும் அப்படியா அதுக்கு பொம்பளை ஆளு ஒண்ணு வேணும் இந்த இடிச்சு கொடுக்கிறதுக்கு என்னது அதாமனே பூடு மிளகா உள்ளி இதெல்லாம் இடிச்சு கொடுக்கணும் இல்லையா தண்ணி எடுத்து கொடுக்கிறதுக்கு ஆளு வேணும் ஆமா அதுக்கு கண்டிப்பா வேணும் காய்கறி நறுக்கி கொடுக்கிறதுக்கு ஆளு வேணும் தேங்காய் திருவதுக்கு தனியா ஆளு வேணும் அப்பதான் தவச பிள்ளை குறிப்பிட்ட டயத்துக்கு பொங்கி தருவார் ஆமா அலன்னு சொன்னா 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா 4 மணி ஆகிரும் என்ன பட்னிதான் ஆமா அதே போன்று பார்வதியின் கல்யாணத்திற்கு 21 வகை கறி எலுமிச்சங்கா பச்சடி 41 வகை கறி நார்த்தங்கா பச்சடி ஆமா சச்சாதிகள் எல்லாம் பொங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அரச மன்னர்கள் வரும் பொழுது பார்வதிய மணப்பெண்ணாக அலங்காரம் செய்யணும் பொண்ணு ரெடியா இருந்தா தானே மாப்பிள்ளை வந்த உடனே தாலியை கட்ட முடியும் சக்தியாகிய பார்வதியானவளுக்கு பொட்டுட்டு மையெழுதி உருவங்களும் வைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்தி தலை வாரி சடைகள் பிள்ளை பாரிஜாத மலர் அணிந்து சக்தி உமா பார்வதிக்கு சுப்புக்குள் அடைத்து வைத்த சேலவர்ண பட்டு உடுத்தி குழலுக்குள்ளே அடைத்து வைத்த கோலவர்ண பட்டு உடுத்தி பச்சை நிறத்தாலே பைங்கிளியா பவளத்தாலே காஞ்சூரம் பட்டுடுத்து அவ கனகாம்பரம் நின்றவர்கள் நிலவருண பார்த்தவர்கள் அவளுக்கு பஞ்சவருண தர்க்கமாக தன்னழகு காணாதென்று தன்னழகு அவளுக்கு தங்க நகை தன்னுடைய அழகு காணாது என்று தாட்சாயினி பார்வதாதேவி மணவட பந்தல்ல அமர்ந்திருக்கணும்னா பெண்ணு எப்படி இருக்கணும்? பெண்ணு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சிரிச்ச முகம் சீதேவியா இருந்தா தான் அவ கருப்பா இருந்தாலும் பார்க்க லட்சணமா இருக்கும். ஏப்பா பார்க்கிறதுக்கு புள்ள பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் நல்ல லட்சணமா இருக்கா. ஆமா, இஞ்சி தின்னத மாதிரி உட்கார்ந்தான்னு வைங்க, ஊனுட்டு இருந்தானா அவ எவ்வளவுதான் அலங்காரமா இருந்தாலும் அது நல்லா இருக்கு. எவ்வளவு செவத்த பெண்ணா இருந்தாலும் நல்லா இருக்கு. அதே போன்ற பார்வதாதேவி புன்னகையோடு இருக்கணுமானா கழுத்துல புன்னகை மின்னும். கழுத்துல புன்னகை மின்னாதான் இவ புன்னகை வருமா? புன்னகை மின்னாதான் புன்னகை வரும். அதைத்தாமனே சொன்னேன், புன்னகை மின்னாதான் புன்னகை வரும். ஆகையினால் தாட்சாயினி பார்வதாதேவியானவளுக்கு அந்த பார்வதாதேவிக்கு தங்கத்தினால் செய்த பணி தாமேடமா முத்து மாலை, தங்கத்தினால் செய்த பணி தாமேடமா கங்கணமம் பொன்வளைகள மாட்டினா மாட்டினா மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா, மோதிரத்தை போட்டு நீட்டினா நீட்டினா மனம் போற வசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட, பார்த்தவர் மனம் போற வசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட, பத்திரமாத்து தங்க ஒட்டியானமா ஒட்டி அவளை பார்க்க 10,000 வேண்டுமா, பார்க்க 10,000 வேண்டுமா வேண்டுமா. ஒட்டி
மாலை நிகழ கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ காசி நீர் புகழும் பட்டி சேலையா பட்டி சேலையா இருகரையிலும் தங்க சருக வேலையா இருகரையிலும் சேலையா மூவாயிரம் பொன் பெருமா மூக்கூத்தியம் பவளக்கெல்லாம் மூவாயிரம் பொன் பெருமா மூக்கிலே பில்லாக்க மாட்டினா மாட்டினா முத்து வைத்த ரவுக்ககளை போட்டினா முத்து வைத்த பூட்டினா பூட்டினா மாட்டினா மாட்டினா சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா முந்தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா முந்தானைய முகத்தை துடைக்கிறா துடைக்கிறா நடக்கிறா அவ நடக்கிறா அப்பேர்வட்ட அலங்கார தோரணங்களோடு பார்வதா தேவி சுயவர மண்டபத்துல தோழி பெண்களோடு அமர்ந்திருக்கிறார் அவனைகட 56 அரச மன்னர்கள் எல்லாம் ஆணையில வரக்கூடியவர்கள் குதிரையில வரக்கூடியவர்கள் ஒட்டகத்தில் வரக்கூடியவர்கள் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்தபடி மாப்பிள்ள வராங்க இல்லன்னு அரசர்கள் எல்லாம் ஆணையில குதிரையில ஒட்டகத்துல ரதத்துல வராங்க நம்மளை மாதிரி அந்நியர்கள் ஒத்தக்கால வண்டி வில்லு வண்டியில தான் வர முடியும் அரசர மாதிரி நம்ம வர முடியுமா வரக்கூடியவங்க அவங்க அவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்குறாங்க ஆமா குலதெய்வம் இல்லாதவங்க மூல தெய்வத்தை கும்பிடுறாங்க அப்படின்னா மாண்டவங்க செத்தவங்க மூதாக்கள் நம்ம தாத்தா பாட்டி அவர்களை வணங்கி வருகிறார்கள். இப்போ 56 அரச மன்னர்களும் குலதெய்வத்தை வணங்கி தர்க்கனுடைய கோட்டைக்கு சோபாவிலே வந்து அமர்ந்தார்கள். தர்க்கன் கோட்டையிலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அவனிகட 56 அரசர்கள் எல்லாம் பார்வதி எரியும் மாலை நம்ம கழுத்துல விழுந்துராதா, என் கழுத்துல விழாதா, உன் கழுத்துல விழாதா அப்படின்னு அவங்க அவங்க தெய்வத்தை நினைக்காங்க. இப்ப இங்க எத்தனை சாமி இருக்கு, அவங்க அவங்க கோமரம் அவங்க அவங்க பிடிச்சு ஆடுவாங்க. அதே போன்ற 56 அரசரெல்லாம் ஆண்டவனே பகவானே. இப்போ இங்க தர்க்கன் தலவாய் மாடன் கல்லறி மாடசாமி கோமரத்தாடி மூலஸ்தானம். அப்ப முத யார கும்பிடணும்? ஆண்டவனே பகவானே கல்லறி மாடசாமி தர்க்கம் கோட்டை போக போறே. அவரவர் தெய்வங்களை வணங்கி கொண்டு தார்காபுரத்திலே தர்க்கனுடைய கோட்டையிலே வந்து சோபாவிலே அமர்ந்தார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது நெட்டையங்களை தூக்கி கட்டையை அமுக்குதான், கட்டையை தூக்கி நெட்டையை அமுக்குதான், நம்ம கழுத்துல விழுந்துராதா. ஒவ்வொருத்தனும் குண்டு ஊசியை வச்சு குத்துதான். உடனே பார்வதாதேவி ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினா
ஆண்டவா பரம்பொருளே சக்திக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த தர்க்கங்கோட்டைக்கு வர வேண்டும் உடனே ஆண்டவனாகிய பகவான் ஒரு இறந்து உண்ணும் ஆண்டியாகவே வடிவத்தை கொண்டு தர்க்கனுடைய கோட்டைக்கு வந்தார். தர்க்கங்கோட்டையில 4 பக்கமும் தலையாரிமார்கள் காவலுக்கு நிற்கிறார்கள். பண்டாரம் உள்ள அரச மக கல்யாணம் ஆண்டி உமக்கு இங்க என்னையா வேலை? ஐயா நான் சாப்பாடுக்கு வந்தேன், பெண்ணை மணமுடிக்க வரல, என்ன நீங்க உள்ள விட்டீங்கன்னா பார்வதி கல்யாண சாப்பாடும் சாப்பிட்டுட்டு 5-10 பணம் போடுவாங்க. இந்த இறந்து உண்ண ஆண்டிக்கு எவ்வளவு கிடைக்க நான் பாதிய தாரேனா. உடனே அரசர்கள் ஆண்டவனை கோட்டைக்குள் விட்டார்கள். இறைவனாகி பகவான் ஈசானிய மூலையிலே அமர்ந்தார். சக்தியாகி பார்வதி மலர் மாலையை சுழட்டி எறிந்தார். அது ஆண்டவன் கழுத்திலே விழுந்தது. அரச மன்னர்கள் மாலையை தேடி பார்த்தார்கள். பகவான் கழுத்திலே மாலை இருக்கிறதை கண்டு மறுபடியும் பார்வதி கையிலே கொடுத்தார். பார்வதி மறுபடியும் மாலையை எறிந்தார். அது ஆண்டி கழுத்திலே விழுந்தது. உடனே அரசர்கள் எல்லாம் தர்க்கராஜா 2 முறை மக மாலையை எறிந்தா அந்த கிழவன் கழுத்துல தான் விழுந்தது.